வணக்கம் நண்பர்களே. விதையில இருந்து செடி ஆறுதல். இன்னைக்கு நாள் 24. இன்னைக்கு ஸ்லீப்பிங்ல இருந்து 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சமையல் அறை பக்கம் போனா கொஞ்சம் அசுத்தமா இருந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு 4 சப்பாத்தி அம்மிக்கிட்டு கிச்சனை கிளீன் பண்ண மறந்துட்டேன். அதனால அதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது மனமா ஒரு டீயை குடிச்சிட்டு என் பாட்டி கூட உட்காந்து கதை பேசிட்டு இருந்தேன். கதைக்கு அப்புறமா நமக்கு 8 மணிக்கு டிரைவிங் பயிற்சி இருக்கு. அதுக்கு ஒழுக்கமா கிளம்பிட்டேன். டிரைவிங் பயிற்சி எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியா போச்சு. எப்பயும் போல டிரைவிங் பயிற்சி முடிச்சிட்டு வந்து உடம்புக்கு கொஞ்சம் புரோட்டீன் சத்தை குடிச்சிட்டு அப்புறம் என் பாட்டி தேங்காய் கேட்டிருந்தாங்க. எங்க வீட்டுல இந்த மாதிரி மட்டையா தான் இருக்கும், இதை குத்தி கிழிச்சு தான் தேங்காய் எடுக்கணும். உண்மையை சொன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லபடியா எடுத்துட்டேன். தேங்காவை எடுத்ததுக்கு அப்புறமா சமையல்ல கொஞ்சம் ஈடுபாடை கொடுத்துட்டு தேங்காய் எடுத்த இடம் கொஞ்சம் குப்பையாயிடுச்சு. அதை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு என்னோட 32 பள்ளி தேய்ச்சிட்டு செடிகளுக்கு தண்ணி விடுற வேலை இருக்குது. இந்த மொட்டை மாடி தோட்டத்துக்கு எங்க அம்மா தான் சொந்தக்காரங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 செடியில ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 30 செடியா இருக்குது. அவங்க 2 நாள் வீட்டுல இருக்க மாட்டாங்க, உறவினர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அது வரைக்கும் என்ன பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையோட தண்ணியை ஊத்திட்டு இன்னைக்கு காலை உணவு புதினா சட்னியும் ஒயிட் ரைஸும் அதை நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டிவியை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு 2 மணி நேரம் ஸ்லீப்பிங்க போட்டேன். ஸ்லீப்பிங்ல இருந்து எந்திரிச்சது ஒரு குளியல போட்டு இதுக்கப்புறம் மதிய உணவை சாப்பிட்ட கையோட ஒரு டீயை குடிச்சிட்டு ஐயாக்கு மோட்டர் போடுற வேலை இருக்குது. எதுக்கு காதை எடுத்து பைப்பு பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன்னா இவன் கொஞ்சம் கோளாறான மோட்டர், சில நேரங்களில் தண்ணி இழுக்க மாட்டான். அதான் தண்ணி இழுக்கிறானான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அதன் பிறகு திரும்பவும் செடி நண்பர்களுக்கு எல்லாம் தண்ணி விடணும். அடிக்கிற வெயிலுக்கு 2 டைம் தண்ணி ஊத்துனாதான் இவனுங்க எல்லாம் நல்லா இருப்பானுங்க. இரவு உணவுக்கு 4 இட்லி அம்மிக்கிட்டு தாய்மாமன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஸ்லீப்பிங் அங்கதான். ஒய்னா அவங்களும் சேம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கை ஸ்டாண்ட் பயிற்சி பண்ணிட்டு தூங்க கிளம்பிட்டேன். வீராப்பா ஒரு எல்லாம் தூங்கிறவான்னு வந்தேன். வெளியே டமால் டுமால் இடி வேற அடிக்குது. தூங்குறதுக்கே கொஞ்சம் டர்ராகுது. எந்திரிச்சு வீட்டுக்கே மறுபடியும் ஓடிடலாமான்னு இருக்கு.